உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்துக்கு ஆல்ரெடி 12 ராசிக்காரங்களுக்கும் பலன் சொல்லியாச்சு. இப்ப அந்த 12 ராசிகளிலேயே 3 ராசிகள், அந்த 3 ராசிகளாகப்பட்டது தனது பிரச்சனைகளிலிருந்து, கடனிலிருந்து, கஷ்டத்திலிருந்து விலகி கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க போகிறார்கள். அவர்கள் யார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நாம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது கன்னி ராசி. மொத்தம் 3 ராசிகள். அதுல முதல் ராசி ஆகப்பட்டது கன்னி ராசி. அப்ப இந்த கன்னி ராசிக்கு புதன் தான் அதிபதி. அந்த புதனாகப்பட்டது குருவுடைய வீட்டுல நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அது போக அந்த புதன் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு. அந்த குரு பகவானும் கன்னி ராசிய புதன் வீட்டை பார்க்கிறார். இது ஒரு யோகம். அது போக உங்களுடைய தனாதிபதி யாரு? சுக்கிர பகவான். உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீட்டுல உச்ச பலம் பெறுகிறார். இது போதாதுங்களா? சுக்கிர பகவான் உச்சம், கன்னி ராசியுடைய அதிபதி புதன் பகவான் நேச்சபங்க ராஜயோகம், அதே குரு பகவான் கன்னி ராசியவே பார்க்கிறார். இந்த 3 நிலைகளும் கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது. அது மாதிரியான ஒரு அற்புதமான டைம் தான் உங்களுக்கு உருவாயிருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமியை மனதார, மனம் உருகி நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த மகாலட்சுமியை தாமரை மலர்கள் கொண்டு நீங்கள் பூஜை செய்து வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய கடன் சுமை, கழுத்து வரைக்கும் கடன் வந்துருச்சுங்க, எனக்கு வாழ்வா சாவான்னு தெரியல, எனக்கு நான் இதுக்கு மேல நான் வாழ போறேனா இல்ல நான் சாக போறேனானே தெரியல அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு மறுபிறவி, மறு வாழ்க்கை. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு சப்போர்ட் கிடைச்சு, உங்களுடைய திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைத்து, இல்ல உங்களுடைய பிசினஸ் ஆகப்பட்டது நல்ல பொசிஷன்ல வருவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சு, ஒரு நல்ல வேலை கிடைச்சு, உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய டைம் தான் இந்த ஏப்ரல் மாதம். கன்னிராசிக்காரங்களே, உங்களுக்கு ஒரு அட்டகாசமான, ஒரு அற்புதமான டைம் எதுனா இந்த டைம் தான். அப்ப இந்த டயத்து பிரகாரம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்களும், சில நல்ல தொழிலும், சில நல்ல முன்னேற்றமும், உங்களுடைய கடன் பிரச்சனையும் எல்லாமே தீரப்போகிறது. இது போக உங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்னியில கேதுவும் 7ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு பகவானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடைஞ்சல் எது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல மிக பெரிய குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பங்கள், உங்க குடும்பத்துல ஏதாவது சலிப்போ சங்கடமோ குழப்பமோ, கணவன் மனைவியை புரிஞ்சுக்காம, மனைவி கணவரை புரிஞ்சுக்காம ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு
இந்த பீரியட்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்ப கன்னிராசிக்காரங்க இந்த பீரியட்ல எப்படி இருக்கணும்? ரொம்ப கண்ணும் கருத்துமாக, என்னுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக நான் அந்த பிரச்சனைக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். அப்ப என் பொண்டாட்டி மேல தவறாக யாராவது சொன்னாலும், இல்ல புருஷன் மேல யாராவது தவறாக சொன்னாலும் நான் கண்ணில் பார்க்காம நான் எதையுமே ஒத்துக்க மாட்டேன். அப்ப அடுத்தவங்க உங்களுடைய குடும்பத்தை பிரிக்கணும், உங்க குடும்பத்துக்கு குழப்பத்தை உண்டு பண்ணணும். உங்களுக்கு ஆகாதவர்கள் உங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு திட்டம் போட்டிருப்பாங்க. அது இந்த டயத்துல அவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அந்த அவர்களுடைய முயற்சி ஜெயிக்க கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம கட்டுக்கோப்பாக இருக்கணும், எந்த பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகளோ துரோகிகளோ உங்க வாழ்க்கையை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நாம அதுல சிக்கக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியமாக இருங்க. இது ஒண்ணுல நீங்க கரெக்டா இருந்தாவே போதும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களையும் மற்ற கிரகங்கள் ஜெயிச்சிடும். அது போக உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளால குடும்பத்துல கஷ்டமோ பிரிவோ பிரச்சனையோ வராமல் அந்த குரு பகவான் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்ப கன்னிராசியில பிறந்தவங்க உங்களுடைய தொழில்ல நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுடைய அறிவு, அதாவது உங்களுடைய அறிவால தான் மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாமே, அந்த கம்பெனி ஓனர்கள் எல்லாமே உங்களை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை இன்னொருத்தரை பணக்காரர் ஆக்கிட்டு இருக்குது, இன்னொருத்தர் செல்வந்தரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவு திறமைங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அறிவையும் திறமையும் வச்சு நீங்கள் சொந்தமாக ஒரு பிசினஸ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களே, நீங்க எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ராஜா மாதிரி வாழக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல யாருக்கும் எதற்கும் பயப்படாமல், நெகட்டிவ் திங்கிங்ஸ் பத்தி எதுவுமே நினைக்காமல், நான் சம்பாதிப்பேன், நான் சாதிப்பேன், நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரே தைரியத்தோட ஒரே கண்ணோட்டத்தோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கன்னிராசியில் பிறந்த பெண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தான். நீங்க 2 பேரும் மனதார நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முதியோர்கள் அப்படித்தான். அவங்களுக்கு இந்த அஜீரணம் சம்பந்தப்பட்ட, அலர்ஜி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மருத்துவ ரீதியாக நீங்க வைத்தியம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் மருத்துவத்தினால கண்டிப்பாக சீக்கிரமாக குணமாகும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே யாராவது நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்துக்கோங்க. எங்ககிட்ட பார்க்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்து சொல்றோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.